மாணவர்களுக்கான நவீன விடுதிகள் மூலம் பாதுகாப்பான கற்றல் சூழலை நமது அரசு உருவாக்கி வருகிறது. சென்னையில் உள்ள MC ராஜா கல்லூரி விடுதியானது 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,00,000 சதுர அடி பரப்பளவில் 121 அறைகளுடன் 484 மாணவர்கள் தங்கி கல்வி பயிலும் வகையில் உருவாக்கப்பட்டு உள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை அளித்திட இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. கலை மற்றும் அறிவியல், வணிகம், சட்டம், பொறியியல், மருத்துவம் போன்ற துறைகளில் முதுநிலை அல்லது ஆராய்ச்சி படிப்புகளை தொடரும் மாணவர்களின் நிதிச்சுமையை குறைத்து திறமையான மாணவர்கள் உலகப் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்கும் வாய்ப்பை வழங்க தொடங்கப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் இதுவரை 160 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 385 மாணவர்கள் பயன்பெற்று உள்ளனர். பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகையாக 1317 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது. மேலும் 19,04,868 மாணவர்களுக்கு 919 கோடி ரூபாய் மதிப்பிலான மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு உள்ளன. இதன் மூலம் அம்மாணவர்கள் தொடர்ந்து கல்வி பயில்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கு கல்வி கற்பதில் பாதுகாப்பான கட்டமைப்பை உருவாக்க கடந்த 5 ஆண்டுகளில் 31 சமூக நீதி விடுதிகள் கட்டுவதற்கு 206 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் பல்வேறு கடன் திட்டங்களின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் 497 கோடி ரூபாய் 69,391 பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மனர் வகுப்பை சார்ந்த பயனாளிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் உதவியாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் மாணவர்கள் கல்வி உதவித்தொகை வழங்குவதற்காக 460 கோடி ரூபாயும், மாணவர் விடுதிகளின் அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக 78 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன.